எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ கேழ்வரகு கூழ் வந்து குக்கரில் வந்து எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மெஷரிங் கப்பில், ஒரு பெரிய கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து கேழ்வரகு எடுத்துக்கோங்க. அந்த மாவை எடுத்து அதில் ஒரு கிணத்துல போட்டுட்டு, அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு, தண்ணி வந்து 1 லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2.5 லிட்டர் குக்கர், இல்லைன்னா ஒரு 3 லிட்டர் குக்கரில் எடுத்து அதை ஊற்றிடுங்க. அதில் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு, அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு 25 நிமிஷம் காண்டு சிம்மில் வந்து வேக வைங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆவியெல்லாம் சூடெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை நல்லா அந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி ஒரு சட்டியில் தண்ணியை ஊற்றி அந்த உருண்டையெல்லாம் எடுத்து அந்த தண்ணியில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எடுத்து